Parents வந்து மியூச்சுவல் ஃபண்டை யூஸ் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கணும்னா என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? மியூச்சுவல் ஃபண்ட் வில் பி ரொம்ப வசதி எதுக்குன்னா வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தான். நீங்க வந்து குழந்தை பேர்ல வந்து ஒரு மைனர் அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ணலாம். பிறந்த குழந்தைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் குழந்தையா இருந்தால் 2 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது. அந்த 2.5 என் பேரில் அசஸ் ஆச்சுன்னா நான் வரி கட்டணும். ஸோ 2.5க்கு நான் 30% 75,000 ரூபா டேக்ஸ் கட்டணும். அந்த 70,000 நான் சேவ் பண்ணுவேன், அதை திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவேன். வந்து மைனர் பேர்ல பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கும். இப்போ என் பையன் மைனர், இன்னும் மைனர் தான், 15 வயசு தான் ஆகுது. ஸோ ஆவரேஜ் அவன் வந்து ஆல்மோஸ்ட் 20க்கு பக்கத்துல வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு இருக்கான் மைனர் பையன். சார் சொன்ன மாதிரி பெனிஃபிஷியரி சைல்டு, ஆனா அதை மேனேஜ் பண்றது ட்ரஸ்டீஸ். ஸோ மினிமம் எவ்வளோ அமௌண்ட் சார் எடுத்து வைக்கலாம்? நான் ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு 10 லட்சம் கொடுத்துட்றேன், கார்பஸ் கொடுத்துட்றேன். அந்த கார்பஸ் அப்படியே எடுத்து நீங்கள் போட்டுடலாம். அப்போ என்ன ஆகும், நீங்கள் வேற 1 லட்சம் போடுவீங்க, வருஷத்துக்கு மாதம் ஒரு 20,000 போட்டிங்கன்னா அது ஒரு 1,20,000 ஆச்சு. அதனுடைய டிவிடெண்டே நீங்கள் வெளில எடுத்தாலே போதும். அது முதல் வருஷம் டிவிடெண்ட் எடுத்தால் போதும், 2வது வருஷம் டிவிடெண்டில் ஒரு போர்ஷன் எடுத்தால் போதும், பாக்கி ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். வருஷம் வர இன்க்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் அமௌண்ட்டையும் ஏற்றுறாரு அப்படின்னா நம்பர் வைஸ் அவர் எவ்வளோ பார்ப்பாருன்றீங்க 16 வருஷத்துல? சரி, ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 5,000 ரூபாய் வந்து அவர் சேமிக்கிறாரு. 12% ரிட்டர்ன்ஸ் எடுத்தா அப்ராக்சிமேட்லி அவர் வந்து 29 லட்சம் ரூபாய் வந்து கிடைக்கும். வணக்கம். நம்மள பல பேருக்கு மிடில் கிளாஸாக இருந்து எப்படா மில்லியனர் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மில்லியனர் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம 2 ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோட ஜாயின் பண்ணியிருக்கோம். டாக்டர் GKR அண்ட் விவேக் கர்மா சாரோட ஜாயின் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு சப்ஜெக்டட் டு ரிஸ்க் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு செட் ஆஃப் இஷ்யூஸ்லாம் நடந்தது. இதை பார்க்கும்போது மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு வரிக்கே பதட்டமாக இருந்தவங்க இப்படி ஒரு நியூஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் பதட்டப்படுறாங்க இல்லையா? இதெல்லாம் சொன்ன அதே பேர்ல நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா அவங்களுடைய அதில் அதாவது இப்போ நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் எந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ எதில் வந்து ரிட்டர்ன் கம்மியாக இருக்கோ வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்டர்னலி சில இடத்துல வந்து இதில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இன்டர்னலாக நியூஸ் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் முதலே நான் போய் எல்லாரும் போய் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸ் ஏறிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், முதல்ல நான் போய் வாங்கிடுவேன். அப்புறம் போய் ஒரு பல்காக ஒருத்தர் போய் வாங்குறாருன்னா அப்புறம் டம்முன்னு ப்ரைஸ் ஏறும், நான் அப்புறம் வித்துருவேன். ஸோ இன்சைடில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம். என்ன விஷயம்னா, இந்த ஏஎம்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நியூஸ் வந்தது இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஓகே, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் நீங்கள் வந்து கன்விக்ட் இல்லை, ரைட்? கன்விக்ஷன் வந்து கண்டிப்பாக ஏதாவது கண்டுபிடிச்சி வந்து அப்போதான். ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஒன்று, அதை நான் முதல்ல வந்து சொல்லியிருக்கேன் இன்ஃபேக்ட் யூடியூப் வீடியோலையும். 2வது, செபிக் டவுட் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. ஆமாம், அது ஒரு டவுட். அது வந்து என்னன்னா, அவங்க வந்து அவங்களும் இன்டர்னலா இப்போ நடந்திருக்கா அப்படின்னு. நான் இப்ப சொன்னது வந்து இதுதான் அலிகேஷன். இந்த அலிகேஷன் வந்து ஒன்னும் ப்ரூவ் பண்ணல. யார் பண்ணாங்க, எக்ஸிட் பண்ணாங்களா, வாங்கினாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அலிகேஷன் தான் இது. சோ பண்ணிட்டு இருந்தா கூட இப்போ வந்து ஒரு ஏஎம்சில வந்து 100 பேர் 200 1000 பேர் கூட வேலை செய்வாங்க. எவனாவது ஒருத்தன் பண்ணிருக்காங்க, அது கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஆள பேன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் அது வந்து ஒரு ஃபுல்லா மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்க இது சொல்ல முடியாது. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. ஓகே, இது வந்து இந்தியால நிறைய ஏஎம்சி மேல இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. அண்ட் வேர்ல்டு ஓவர் கூட இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேஸ் இல்லை. ஆனா இது வந்து இப்பதான் உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க வந்து இதை வந்து பெருசா காமிக்கிறீங்க. இத்தனை நாளா வந்து ஏன் செபி சைட்டை தினமும் நீங்க பார்க்கணும், ஆர்பிஐ சைட்டை டெய்லி பார்க்கணும், செபி சைட்டை டெய்லி பார்க்கணும், ஒவ்வொரு சைட்டையும் டெய்லி பாருங்க. ஆர்பிஐ சைட்ல வந்து இதே பேடிஎம்க்கு வந்து பிப்ரவரி மாதம் வந்து அவங்கள வந்து இது பண்ணாங்க அப்படின்னாங்க. அதே 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள 5 கோடி பெனல்டி போட்டாங்க. அப்போ வந்து பத்திரிக்கையாளங்க யாருமே பேசலையே, பண்ணியிருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் தானே இந்த சஸ்பென்ஷனே வந்தது. ஸோ அவங்க நீங்க டெய்லி அந்த சைட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரெகுலேட்டர்ஸ் வந்து அவங்களோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களோட பணம் என்ன இருக்கோ அந்த ஏஎம்சியில் அது வந்து சேஃபாக தான் இருக்கு. ஓகே, அது ஒரு இது. 2வது வந்து இது வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் 4 வருஷத்துல வந்து டாப்ல இருக்கு ஏஎம்சி. ஸோ அது வந்து ஒரு ஜெலஸ் ஃபேக்டர் எங்கேயாவது இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நான் அதாவது யாரும் பிளேம் பண்ணல, ஆனா இருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும்.
மேலே போக போக கண்ணடியும் படும், கல்லடியும் படும். ஸோ இப்போ ரஜினியோட ஒரு சாங் ஒன்று இருக்குது, 8 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பிரித்தோம் அப்படின்னா முதல் 3 8 வந்து பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த டைமில் பேரண்ட்ஸ் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டை யூஸ் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கணும்னா என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க? அவங்களுடைய கியூமுலேட்டிவ் இன்கம்லேருந்து ஒரு போர்ஷன், அக்யூமுலேட்டட் இன்கம்லேருந்து ஒரு போர்ஷனை சேவ் பண்ணி வச்சுருக்கணும். நான் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வில் பி ரொம்ப வசதி எதுக்குன்னா வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தான். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்? எஜுகேஷனுக்கு, என் பையனோட பொண்ணோட கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட்டை வச்சுட்டு அவங்களுடைய மந்த்லி சேவிங்ஸில் ஒரு போர்ஷனை இந்த ஃபண்டை இந்த பர்பஸுக்குன்ட்டு ஏர்மார்க் பண்ணி சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கல்யாணம் ஆன முதல் 2 பேரும் சேர்ந்து நாம் ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற முதல் முடிவு இதுதான். நம்மளுடைய சேவிங்ஸை ஃபஸ்ட்டு வந்து அதை நம்மளுடைய இன்கம்மை வந்து ஃபஸ்ட்டு வந்து சேவ் தான் பண்ணணும், வேறு எதுவும் நம்ம செலவு பண்ணணும். இதில் என்னென்னா மக்களுக்கு வந்து இது தெரியணும், நீங்கள் வந்து குழந்தை மைனர் பேர்லேயும் வந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, நீங்கள் உங்கள் பேரில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ குழந்தை பேர் வந்து ஒரு XYZன்னு வைங்களேன். ஸோ XYZ பேர்லேயே வந்து நீங்கள் முதலீடு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அம்மாவோட பேனோ அப்பாவோட பேன் தான் லிங்க் ஆகும் அதில், ஆனால் குழந்தை பேரில் வந்து முதலீடும். ஓகே ஓகே, ஸோ நீங்கள் வந்து குழந்தை பேரில் வந்து ஒரு மைனர் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணலாம். பிறந்த குழந்தைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் ஒரு மைனர் பேன் கார்டு சார் கிட்ட சொன்னீங்க, டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தை எடுத்து பையனுக்கு வந்து பிறந்த 3ஆவது மாசத்துல பேன் கார்டு வாங்கிட்டேன். அவர் சொன்ன அதே ஒரு கான்செப்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த சன் பேருக்கோ டாட்டர் பேருக்கோ வந்து ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட்டும் ஃபார்ம் பண்ணிடலாம். பிரைவேட் ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி இர்ரிவோக்கபிள் பிரைவேட் ட்ரஸ்ட் அப்படின்னா, இப்போ பையன் பேர் வந்து சாய் ஷாம் அப்படின்னா சாய் ஷாம் பிரைவேட் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு அதுக்கு ஒரு பேன் நம்பர் வாங்கி அதனோட பெனிஃபிஷியரி யாருன்னா அந்த குழந்தை தான். அந்த குழந்தையோட 18வது வயசில் நான் வந்து எக்ஸிட் பண்ணுவேன் அப்படின்லாம் எழுதி வச்சுட்டு நீங்கள் மாதம் ட்ரஸ்டீஸ் யார்? அப்பா அம்மா தான் ட்ரஸ்டீஸ். தாத்தா பாட்டி கூட ட்ரஸ்டீஸாக இருக்கலாம். தாத்தா பாட்டியும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, மாதம் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு பர்த்டே வரும், அதே மாதிரி இவங்களுக்கு அனிவர்சரிலாம் வரும், வர எல்லா கிஃப்ட்டையும் தூக்கி திரும்ப அந்த ட்ரெஸ்லேயே போட அதை இன்வெஸ்ட் பண்ண, அது அட்ஹாக்கு. அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அது வந்து இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி பெனிஃபிஷியரி சைல்டு, ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறது ட்ரஸ்டீஸு, யாரும் அவங்க பேரண்ட்ஸு இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸு. அண்ட் இது வந்து இட்ஸ் அ பர்மிட். அந்த மாதிரி ட்ரஸ்ட் வந்து நிறைய ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு, அசெட் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட். இண்டிவிஜுவல் நேம்ல போடுறதுக்கும் ட்ரஸ்ட்ல போடுறதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? இதில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வெளியில் எடுக்கலாம். ட்ரஸ்ட்டில் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அவர்கிட்ட போய் நான் கேட்பேன், இந்த மாதிரி நான் பணம் எடுக்கணும் அப்படின்னா, பணம் எடுக்கணும்னா ட்ரஸ்ட்லேருந்து பணம் எடுத்துட முடியாது. ட்ரஸ்ட்டில் வந்து அதில் சொல்லியிருக்கோம் என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணீங்க, என்ன காரணத்துக்காக இந்த ட்ரஸ்ட்லேருந்து பணம் எடுக்கலாம். இந்த பையன் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது படிப்பு முடிக்கிற வரைக்கும் படிப்பு செலவுக்காக இருக்கிற பணத்தை வேணால் வருஷம் எடுக்கலாம் அப்படின்னு எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன செலவாகுமோ அது மட்டும் நீங்கள் வந்து இயர்லி வந்து விட்ரா பண்ணிடலாம். அதுக்கு மேலே நான் வந்து மொத்தமாக இருக்கிற அந்த ரிட்டர்ன்ஸ்லேருந்து எடுப்பேன் இல்லை அப்படி. சார் வந்து ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இன்னும் டேக்ஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், அட்வான்டேஜ் எடுக்கலாம்னு சொன்னால் கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து மக்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதில் வந்து டிவிடெண்ட் வந்தால் டேக்ஸபிள், ஏன்னா அது 10% டிவிடெண்ட் டேக்ஸ் உண்டு. கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 20% லாங் டேர்முக்கு உண்டு, ஷார்ட் டேர்முக்கு வந்து 30% உண்டு. இதே வந்து ஸ்பெசிஃபிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் 10%ம் 15% உண்டு, ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்முக்கும். இதை வந்து அப் டு, ஏன்னா அந்த குழந்தையா இருக்குது, குழந்தையா இருந்தால் 2 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது. ஆனால் இதே வந்து குழந்தை பேரில் இருந்தால் அது அப்போ அப்பாவும் அம்மாவோட கிளப் ஆகிடும். இதே ட்ரஸ்ட்டாக இருந்தால் ட்ரஸ்ட்டுக்கு தனி அசஸ்மெண்ட் ஆகும். 2 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது, ஆண்டு வருமானம். அந்த 2.5 என் பேரில் அசஸ் ஆச்சுன்னா நான் வரி கட்டணும். ஸோ 2.5க்கு நான் 30% 75,000 ரூபா டேக்ஸ் கட்டணும். அந்த 70,000 நான் சேவ் பண்ணுவேன், அதை திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ என்னுடைய க்ரோத் வந்து ஆக்சிலரேட்டட் க்ரோத் இருக்கும். ஒன்று நீங்கள் வந்து மைனர் பேரில் முதலீடு செய்யலாம், அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து மைனர் பேரில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக நீண்ட காலத்துக்கு வைப்பீங்க. எதுக்குன்னா சரி, ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, இப்போ என் பையன் மைனர் இருக்கும்போது முதலீடு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் மைனர் தான், 15 வயசு தான் ஆகுது. நீங்கள் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி ஃபோன்லேயே பார்க்கலாம் அவனோட ரிட்டர்ன்ஸு. ஓகே, ஸோ ஆவரேஜ் அவன் வந்து ஆல்மோஸ்ட் 20க்கு பக்கத்தில் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு இருக்கான் மைனர் பையன். இன்னொரு 3 வருஷத்துல வந்து மேபி அவனோட பணம் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆக போகுது. அதுதான் வந்து அதான் அதனோட growth, ஸ்பீட் growth, accelerated growth எப்ப கிடைக்கும்னா ரிடீம் பண்ணாம இருக்கணும். நான் இப்போ முதல்ல வந்து சார் சொன்னார், நானே லைவ் எக்ஸாம்பிள். இது வந்து என் மைனர் பையனோட லைவ் எக்ஸாம்பிள். பையன் என்ன சார் படிக்கிறாரு? பையன் இப்போ 10th இருக்கான். ஓகே, ஸோ பையன் இப்போ 10th இருக்கிறதுனால இது வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள், அது ஒன்று.
ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீண்ட காலத்துக்கு வந்து முதலீடு செய்வீங்க. எதுக்குன்னா இதில் வந்து பிரச்சனை என்ன, நம்ம பார்க்குற ரிட்டர்ன்ஸில் ஏதாவது ஒரு பணம் தேவைன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி யூஸ்க்கு ஃபர்ஸ்ட் இங்கே தான் கை வைப்பாங்க. ஏன்னா இப்போ அவசரப்படாது எதுக்கு தேவை, லிக்விட் உடனே எடுத்துடலாம். இதே வந்து எப்படி இருந்தால் கூட வங்கிக்கு போகணும், ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதெல்லாம் அவன் வந்து என்னன்னா 1% பெனல்ட்டின்னு சொல்லுவான். அந்த 1% பெனல்ட்டிக்காக வந்து இங்கே 20% விட்டுடுவாங்க. ரைட். ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் வந்து இங்கே தான் முதல்ல கையை வைப்பாங்க. இன்னொன்று வந்து இப்போ 1 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து முதலீடு செஞ்சு இப்போ அந்த க்ரோத் ஃபண்ட் சொன்னேன்ல, 1 லட்சம் ரூபா வந்து இன்னைக்கு 4 கோடி 20 லட்சம் ரூபாய். நினச்சிட்டு பாருங்களேன், 1 லட்சம் வந்து 2 லட்சம் ஆகும்போதே வீட்டிலே சொல்லுவாங்க என்னப்பா டபுள் ஆயிடுச்சு வித்துடலாமே. கண்டிப்பா சொல்லுவாங்க. ரைட். சரி, நீங்க எப்படியாவது ஒரு இல்ல நான் நீண்ட காலத்துக்கு தான் முதலீடு செய்யறேன்னு சொல்லி வெயிட் பண்றீங்கன்னு வைங்களேன், அது ஒண்ணு வந்து 5 ஆகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவான், ஏன்பா உனக்கு இவ்வளவு பேர் ஆசை, வித்துடு, 1 5 ஆயிடுச்சுல எவ்வளவு ஆசை உனக்கு. ரைட்டா? சோ மேபி பாதி பேர் வித்துடுவாங்க. சரி, இருந்தாலும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா அது 1 10 ஆகும்போது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கே ஆசை வரும், இப்போ எடுத்துடலாமே. ஸோ அந்த மாதிரி எடுத்தா நீங்க வந்து 4 கோடி 20 லட்சம் ரூபாய் பார்க்க போறது இல்லை. கரெக்டா? பிறந்த குழந்தை 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு பேன், இவரோட வேலை வந்து 5 நிமிஷம் எடுத்து கொடுக்குது. எடுத்து நீங்க வந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 18 வயசு ஆகும்போது நான் சொன்னேன் 10 வருஷத்துக்கே வந்து நீங்க ஒரு 36 ரூபாய் போட்டீங்கன்னா 1 கோடி வந்து சேமிச்சிடலாம். 18 வருஷம் போட்டீங்கன்னா மேபி அந்த குழந்தை வந்து கரோடபதியா அடல்ட் ஆகும் 18 வயசை கிராஸ் பண்ணும்போது. இது வந்து பாசிபிள். அவங்களோட பேலன்ஸ் ஷீட் 19 வயசுல அவங்க பேலன்ஸ் ஷீட் வந்து எம்டியா இருக்காது. இந்த ஃபண்ட் தான் அவங்களோட கேபிட்டலா வரும். இட்ஸ் a tax free. அதுதான் நான் வந்து வித்ட்ரா பண்ணல. ஏன்னா மைனர் வித்ட்ரா பண்ணா நான் வரி கட்டணும் என் பேன்ல. இதுக்கு நான் தான் அப்பா. ரைட்டா? ஸோ எதுவுமே பண்ண போறது இல்லை. இன்னும் 3 வயசு இருக்கு, 3 வருஷம் இருக்கு. 18 ஆவானா அவனோட சொத்து இது அப்படியே அங்க வந்து. ஸோ எல்லாரும் வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணும்போது இவன் மேபி few crores ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இனிமே எந்த பையனும் வந்து அப்பா கிட்ட கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்காக நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இருக்கு. எங்க வீடியோ வந்து ஒரு இன்னைக்கு வந்து இருக்கிற குழந்தை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வீடியோ பார்த்துட்டானா கண்டிப்பா கேட்க போறோம். அன்னைக்கு பாக்கல நீங்க வீடியோ. சோ மினிமம் எவ்வளவு அமௌண்ட் சார் எடுத்து வைக்கலாம் பெட்டர் ஆப்ஷனுக்காக? வெரி குட் क्वेश्चन. மினிமம் இதுல வந்து தம் ரூல் மாதிரி வச்சுக்கோங்க எப்பவுமே. அதாவது 40-60 40-60னா 60 உங்களுக்கு, 40 வந்து சேவ் பண்ணுங்க. அதில் உங்களுடைய இஎம்ஐ அது அதர் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அது பெட்டர் டு கீப் இட் வித்தின் 20%. பேலன்ஸ் ஒரு 20% எப்போவுமே வந்து சேவிங்ஸ். 20-20-60 உங்களுடைய டொமஸ்டிக் பர்பஸுக்கு, 20 வந்து மேபி இஎம்ஐ இருந்ததுன்னா, இல்லைன்னா அந்த 40 குழந்தைக்கு. இது வந்து ஒரு தம் ரூல் சொல்றாரு. ஆனால் இது வந்து ஏஜ் வைஸ் கூட டிபெண்ட். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு பையன் வந்து படிப்பை முடித்து ஜாபை ஜாயின் பண்ணனா அவனுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அவன் வந்து இன்ஃபேக்ட் 90% கூட முதலீடு செய்யலாம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்ப்பீங்க, நீங்கள் ஐடி கம்பெனிஸில் வந்து 50,000 1 லட்சம் வந்து சாதாரணமாக போயிடுச்சு சேலரி. அவன் 1 லட்சம் ரூபாய் வச்சு என்ன பண்ண போகிறான்? அவன் வீட்டுக்கு அப்பாவுக்கு தேவையில்லை, ஏன்னா அப்பா இன்னும் ரிட்டையர்டு இல்லை. அவனுக்கு வந்து வெறும் 23 வயசு தான் ஆகுது. அவனுக்கு வந்து எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்காது. என்ன 1 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல இருந்தா ஏதாவது ஒரு ஐபோனு செலவு தான் பண்ண போறான். அதோட வந்து அவன் அட்லீஸ்ட் 70-80,000 வந்து முதலீடு செய்யலாம். சார் சொன்ன மாதிரி கமிட்மெண்ட் ஏற லைஃப்ல வந்து போக போக ஃபேமிலி க்ரோ ஆகும்போது கண்டிப்பா வந்து செலவு வந்து ஏறும். அந்த சமயத்துல வந்து இந்த தம் ரூல் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா யங் ஏஜ் என்கிட்ட வந்து இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க 21 வயசுல வந்து எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்றாங்க. நான் லைவா உங்களை வந்து காமிக்கலாம், பேர் சொல்ல முடியாது, ஆனால் காமிக்கலாம். ஸோ 21 ஏஜ்ல கூட வந்து அவங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 70-80% இன்கமோட அமௌண்ட்டை வச்சுட்டு. ஸோ சொன்ன மாதிரி இந்த 24 வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் சேர்த்து வைக்கிறோம். பையனுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்றதுக்காகவோ, இல்லைனா பையன் வந்து ஒரு நல்ல கரியரில் செட்டில் ஆகலை அப்படின்றதுக்காக மாதம் ஒரு ஃபண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ எந்த மாதிரி ஸ்கீமில் சேர்க்கறது கரெக்டான ஆப்ஷன்? அதுதான் வந்து எஸ்ஐபின்னு ஒன்று சொன்னார்ல, அது என்ன பண்ணலாம், எஸ்டபிள்யூபின்னு மாற்றிக்கலாம். ஓகே. ரிவர்ஸ் எஸ்ஐபி சொல்லிக்கலாம். ஆமாம், ரிவர்ஸ். அது எப்படின்னா தாத்தா பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, ஓ ஓகே அப்படியா சரிப்பா, நீ ஒரு ட்ரஸ்ட் இப்போ ஃபார்ம் பண்ணுறல்ல, ட்ரஸ்ட்டுக்கு வந்து உன்னுடைய வருமானத்துலேருந்து மாதம் அதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு 10 லட்சம் கொடுத்துட்றேன், கார்பஸ் கொடுத்துட்றேன். அந்த கார்பஸ் அப்படியே எடுத்து நீங்கள் போட்டுடலாம். போட்டுவிட்டு அந்த கார்பஸ் ரப்பட்ட ரொம்ப ஸ்பீடாக மல்டிப்ளை ஆகும். அது அதனுடைய க்ரோத்துலேருந்து நீங்கள் வருஷம் யூ கேன் வித்ரா ஒரு பர்சன்டேஜ். அப்போ என்ன ஆகும், நீங்கள் வேறு 1 லட்சம் போடுவீங்க, வருஷத்துக்கு மாதம் ஒரு 20,000 போட்டிங்கன்னா அது ஒரு 1,20,000 ஆயிடுது. ஸோ 11-20 ஆயிடும்.
இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து மேக்ஸிமம் பையனுக்கு படிக்கிறதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் தான் தேவைப்படும். அதனுடைய டிவிடெண்டே நீங்கள் வெளில எடுத்தாலே போதும். அது முதல் வருஷம் டிவிடெண்ட் எடுத்தால் போதும், 2வது வருஷம் டிவிடெண்டில் ஒரு போர்ஷன் எடுத்தால் போதும், பாக்கி ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணணும். உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜர் வச்சுட்டு இந்த ரிட்டர்ன்ஸ் எனக்கு வந்ததுன்னா மினிமம் நான் வந்து எனக்கு இவ்வளோ தான் தேவை இருக்குது, அப்போது பேலன்ஸும் கேஷ் ஃப்ளோவை நான் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன், வேறு ஒரு ஸ்கீம்லையும் போடுறேன், ஒரு ஸ்கீமில் போடாமல் பிரிச்சும் போடுவேன், எல்லா விதமான ஸ்ட்ரக்சரிங்கும் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பெருசு ஆக ஆக நீங்கள் நம்ம விவேக் கார்வா மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் தேவை. சரி இப்போ பிரிச்சு போடுங்க, இது இதுக்கு வச்சுக்கோங்க, அதுக்கு வச்சுக்கோங்க, 4-5 சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய ரிட்டையர்டு கிளையண்ட்ஸ்க்காக வந்து நாங்க பென்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் எஸ்ஐபின்னு சொல்றேன். நான் இதை ரிவர்ஸ் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி மாதம் மாதம் அவங்க வந்து வீட்டு செலவு வந்து பணம் போகுது, ஒரு பென்ஷன் மாதிரி நாங்க பண்றோம். ஜென்ரலாக கவர்மெண்ட்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, ஸோ இப்போ நம்ம 4th and 5th 8க்கு போகிறோம் அப்படின்னா 24லேருந்து 40 இயர்ஸ், இந்த இயர்ஸில் தான் எல்லாருக்குமே வந்துட்டு நான் ஒரு மில்லியனர் ஆகணும் அப்படின்ற எய்ம்லாம் இருக்கும். எப்படி இந்த 1 கோடி ரூபா நான் சேர்க்கறது, என்னோட ஜென்ரேஷனே நான் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த டைமில் அவங்க நல்ல கேள்வி இது வந்து இப்போ சார் வந்து என்ன சொன்னார், நான் வந்து நல்லா சம்பாதிக்கிறேன், எடுத்தோடனே நான் செலவு பண்ணணும்ட்டு. ஸோ என்னுடைய லிவிங் அண்ட் ஸ்டாண்டர்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்கன்னா செலவு ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி வந்து என்னோட லிவிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், என்னுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து நான் படோடாமமாக இருக்கிறது வந்து லிவிங் ஸ்டாண்டர்ட் கிடையாது. சிம்பிள் லிவிங் இஸ் த பெஸ்ட் லிவிங். சிம்பிளாக இருக்க கற்றுன்ட்டாங்கன்னா அவங்க அவங்களுடைய சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து எக்ஸஸ் தான், எல்லாமே எடுத்து சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ எமர்ஜென்சி எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ மெடிக்கலுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி, அவங்க ஃப்யூச்சர் குழந்தைங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி, அப்பா அம்மாக்குன்னு ஒரு எமர்ஜென்சி, மேபி என்னுடைய ஃபியூச்சர் அசட் பர்பஸ்க்காகன்னு ஒரு எமர்ஜென்சி. ஸோ ஸ்கீம்ஸ் அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு நான் மாதம் 10,000 1,000 பண்ணுவேன், இந்த ஸ்கீமுக்காக ஒரு 10,000 5,000, இந்த ஸ்கீமுக்கு ஒரு 10,000 5,000 அப்படின்னு வச்சுக்கலாம். அழகாக அக்கௌண்ட்டை பிரித்து, சில பேர் வந்து 2 அக்கௌண்ட்டாக வச்சுப்பாங்க, 2 ஃபோலியோ வச்சுப்பாங்க. ஒரு ஃபோலியோ வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் எனக்கு, என்னுடைய பர்பஸுக்கு, நான் என்னுடைய செலவுக்காக, என்னோடய பிஸ்னஸ்க்காக, என்னுடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒன்று வச்சுப்பேன். இன்னொன்று என்னோடய ஃபேமிலி, அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட், என் பையன் என் பொண்ணு, என்னோட குழந்தைங்களுக்கு, என் ஒய்ஃபுக்கு, மற்ற செலவுக்கு, அதாவது அனிவர்சரி, அது இது காது குத்து, கல்யாணம், இங்கே போகிறது, இதுலேருந்து இதுக்கெல்லாம் செலவு இருக்கும். ஏன்னா பெரிய இப்போலாம் வந்து நியூக்ளியஸ் ஃபேமிலி ஆனதுனால அப்போ கூப்பிடாங்க, இப்போ கூப்பிடாங்க, இந்த ஃபேமிலி போன எந்த ஃபேமிலிக்கு போனாலும் செலவாகும். ஏன்னா ட்ராவலு, தங்கணும், அவங்கள ஏதாவது செய்யணும். ஸோ இது வந்து என்னோட சேலரியிலேருந்து எடுத்து பண்ணுறத விட இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டாங்கன்னா லைஃப் வந்து சிம்பிளாக இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக வைப்பேன். என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 25 வயசு, சரி ஒரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஜாப் ஜாயின் பண்ணி ஒரு மேரேஜ் ஆகிற வரைக்கும் உங்களோட சேவிங்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 60% நீங்கள் வந்து முதலீடு செய்யணும் உங்களோட இன்கமில். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சார் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம் ரூல் 20% to 30%. நீங்கள் வந்து சம்பாதிக்கிற அமௌண்ட்டில் வந்து ஒரு 30% வந்து முதலீடு செய்யுங்க. பேலன்ஸ் 70 எடுத்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு பார்ட்டி பண்ணணுமா, செலவு பண்ணுமா, நான் வந்து ஜெனரல் கிளைண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவேன், எனக்கு வந்து 30% முதல்ல கொடுத்துடு. ஓகே, அது கொடுத்துடுங்க முதல்ல, அதை வச்சு நம்ம வந்து க்ரோத் பார்ப்போம். பேலன்ஸ் 70ல் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு கவலை இல்லை. ஆனால் மினிமம் ஒரு 30% முதல்ல நீங்கள் வந்து அனுப்பிடணும். ஸோ அதே வந்து ஒரு டிசிப்ளின் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, எதுக்குன்னா நிறைய பேர் வந்து செலவு செஞ்ச அப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட் தான் வந்து முதலீடு செய்வாங்க. இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல சேவிக்கணும், ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ்டு, அதுதான் ஒரு பெரிய செலவு நினச்சிட்டு. ஓகே, ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, ஒரு 30,000 ரூபாய் தனியாக ஒதுங்கி வச்சுடுறீங்க. முதல்ல உங்களோட சம்பளம் வந்து 70,000 ரூபாய் தான். அந்த 70,000 ரூபாயில் நீங்கள் எப்படி வேணால் செலவு பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், அது உங்க இஷ்டம். ஆனால் 30,000 ரூபாய் வந்து முதல்ல தனியாக ஒதுங்கிடணும். இப்போ நம்ம மிடில் கிளாஸ் கேட்டகரிக்கு போவோம் சார். 24 வயசுல 25,000 சம்பளம் வாங்குறதுன்றது ஒரு நார்மலான விஷயமா தான் இருக்கும். அவர் வந்துட்டு 40 வயசுல ஒரு அமௌண்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி SWP இல்லை ஸ்டெப் அப் SAPக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். வருஷம் வர இன்க்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் அமௌண்ட்டையும் ஏற்றுறாரு அப்படின்னா நம்பர் வைஸ் அவர் எவ்வளோ பார்ப்பாருன்றீங்க 16 வருஷத்துல? ஸோ நீங்கள் வந்து இப்போ 16 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2-8னா சரி, ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 5,000 ரூபாய் வந்து அவர் சேமிக்கிறாரு. ஓகே, முதலீடு செய்கிறாரு. ஸோ அடுத்த 192 மந்த்ஸ் ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் எடுத்தால் அப்ராக்சிமேட்லி அவங்க வந்து 29 லட்சம் ரூபாய் வந்து கிடைக்க போகுது 16 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ 5,000 ரூபாய் அது வந்து நீங்கள் 10 ஆகுனா டபுள் ஆக்கிடுவேன், 20 ஆகுனா இன்னும் டபுள் ஆக்கிடுவேன், ரைட்? அதே வந்து ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் வந்தால் ஒரு அப்ராக்சிமேட்லி 39 லேக்ஸ் 39 லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் சேமிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பேலன்ஸ் ரேட்டில் 64 வயசு வரைக்கும் 40லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க சார். சரி,
உங்களுடைய கேள்வியில் முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா கோல்னு பேர். நீங்கள் 60 வயசில் எனக்கு என்ன தேவை இருக்குது, என்ன எவ்வளவு என்னுடைய கார்பஸ் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ என்னுடைய வருமானம் எவ்வளவு, என் கார்பஸ் வந்து நான் நினைக்கலாம் நான் மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், என் கார்பஸ் 10 கோடி இருக்கணும் அப்படின்னா நான் இருக்கிற எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணாலும் 10 கோடி அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ எவ்வளவு என்னுடைய இன்கம், எவ்வளோ என்னுடைய அவைலபிள் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது முதல்ல நான் என்னை எஸ்டிமேட் பண்ணிக்கணும். அப்போது என்னோடய டார்கெட் என்ன, நான் என்னோடய டார்கெட் வந்து 60 வயசு, 58 வயசு, 55 வயசு. அப்போ என்னோடய கார்பஸை நான் என்ன கொண்டு வரணும். ஸோ இந்த வயசில் நான் ரிட்டையர் ஆவேன். இது 50 வயசுலேயும் ரிட்டையர் ஆகலாம், 58 தான் ரிட்டையர் ஆகணும்லாம் கிடையாது. அது வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீம் 60, 58ங்கிறது. நீங்கள் வந்து 40 கூட ரிட்டையர் ஆகலாம், 45 ரிட்டையர் ஆகலாம். ஸோ இந்த வருஷத்தில் 50வது வயசில் எனக்கு இவ்வளோ வரணும். நான் 21 ஆரம்பிக்கிறேன்னு ஒரு யங்ஸ்டர் ஆரம்பிக்கிறேன்னா அவருக்கு வந்து 29 வருஷம் இருக்குது அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது he can have a bigger corpus. One shirt doesn't fit all. அந்த ரூல் வந்து இங்கே கண்டிப்பாக அப்ளை ஆகும். சொன்ன மாதிரி நம்ம வந்து இப்போ ரூமில் வந்து ஒரு 10 பேர் இருந்தால் 10 பேருக்கு ரிக்குவயர்மெண்ட் வந்து விதவிதமான ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் ஒன்று. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு நான் ஃபைனான்ஷியல் பிளான் ரெடி பண்ணிங்கன்னா உங்களோட வருமானம் என்ன செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி அமௌண்ட் வந்து உங்ககிட்ட என்ன இன்சூரன்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு சடன் ரிக்குவயர்மெண்ட் வந்தால் உங்களால் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியுமா முடியாதா, உங்களோட கோல் வந்து அச்சீவ் ஆகுமா ஆகாதா. என் சம்பளத்தை வந்து நான் 25,000 ரூபாய் வச்சுட்டு நான் லம்போர்கினி வாங்கணும்னு ஆசைப்பட முடியாது. என்ன பண்ணாலும் அந்த அமௌண்ட்டை வந்து சேர்க்க முடியாது, ரைட்டா. ஸோ உங்களோட பிளான் படி நீங்கள் வந்து என்னென்ன அச்சீவ் பண்ணலாம் அது பிளான் தான் சொல்லணும். ஸோ சிம்பிளான கான்செப்டுங்க. இங்கிலீஷில் சொல்லுவாங்க idiot with plan will be more successful than genius with no plan. ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, நான் வந்து ஒரு பிளான் போட்டு கொடுத்தேன், அதை வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரு பிளைண்டானா அவர் வந்து கண்டிப்பாக அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். ஆனால் இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஜீனியஸ் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன வந்து ஃபெயில் ஆகும் லைஃப்பில். ஸோ அதுதான் ரூல். நீங்கள் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து என்னென்னா இது வந்து இப்போ நான் வந்து 6 அடிக்கு மேலே ஹைட்டு. ஸோ நான் வந்து ட்ரெயின் சீட்டில் வந்து படுத்தா காலை ஃபோல்ட் பண்ணி தான் படுக்கணும், ரைட். ஸோ சீட் அளவு தான் நான் வந்து படுக்க முடியும், ரைட். ஸோ அதான் ஒரு பிளான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து என்னென்ன அச்சீவ் பண்ணலாம். ஆக்சுவலாக உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். ஆமாம், நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், சம்பளதாரராக இருக்கலாம், இல்லை மேபி அதை வெர்ஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வயசு கிடையாது, எப்போனா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எர்லியர் தான் பெட்டர், எவ்வளோ சீக்கிரம். அது எப்போன்னா நீங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கே தோணும், அடடா நாம் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். அது மாதிரி நான் ஒரு லைனில் நின்னதுக்கப்புறம் தான் தோணும், அடடா அந்த லைனில் நின்று இருக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ எர்லியர் த பெட்டர். ஆனால் தாரக மந்திரம் ஒன்று தான், ஸ்டார்ட் வித் சேவிங்ஸ். ஆனால் நீங்கள் சொன்னது கேட்டதுக்கப்புறம் பிறந்த குழந்தைக்கே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கண்டிப்பாக பண்ணலாம். மைனர் பிளான் வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இதில் அட்வான்டேஜ் என்னென்னா குழந்தை வந்து உங்களை பார்த்து தான் வளரும். உங்களோட முதல் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் யாருன்னா உங்கள் அப்பா தான். ஸோ அப்பா அம்மா பார்த்து தான் வந்து குழந்தை வளரும். ஸோ அப்பா வந்து நமக்காக சேவ் பண்ணி வைக்கிறார் அப்படிங்கிறது பையனுக்கு தேவை இருக்குது, என்ன தேவை இருக்கோ அதுக்கு மட்டும் சேவ் பண்ணால் போகிறோம். இன்றைக்கி வந்து அப்பா அம்மா கொடுக்க வேண்டியது என்னென்னா நல்ல ஆரோக்கியமும் நல்ல படிப்பு. நல்ல ஆரோக்கியமும் நல்ல படிப்புக்கு என்ன காசு தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சா போதும். மற்றதுக்கெல்லாம் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம வந்து டிமானிட்டைசேஷன் ஆகிட்ட ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சா சார்? ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பையன் 15, 6 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 8, 9 தான் வயசு. அப்போ வந்து அவனுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் காமிச்சேன், பாரு உன் பேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி. இது வந்து சக்ஸஸ்ஃபுல். நான் அது ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீங்கள் வந்து காமிக்கலாம் மக்கள்கிட்ட. காமிச்சேன். அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன் வந்தது. அவங்க ஒழிச்சு வச்சுருந்தாங்க பாருங்கள் சில அமௌண்ட்டு, குட்டி பசங்க. ஓகே, ஏன்னா அம்மா வீட்டுக்கு போவாங்க, அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போவாங்க, ஏதாவது படிச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அது எடுத்து ஒரு கவரில் போட்டு டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்டோ ஏதோ எழுதி வந்து கொடுத்தாங்க. அந்த கவர் என்கிட்ட இன்னும் இருக்குது. வாவ், அந்த 9 வயசுல? ஆமாம். ஸோ இதில் வந்து முதலீடு செய்வோம். ஏன்னா அதில் வந்து பார்த்தாங்க, இதை வந்து கவரில் நான் 1000 ரூபாய் போட்டால் 1000 ரூபாய் தான் இருக்குது, ஆனால் இங்கே போட்டு அது 1000 ரூபாய் வந்து 2000 ரூபாய் மாறிடுச்சு. 3000 மாறுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக சொன்னீங்க. அதுவும் அந்த குழந்தையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது பெரிய அவேர்னஸாக இருந்தது. இதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் டேபிள் மீட்டில் இன்னொரு நாள் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.